ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமில் மதிப்பெண் குறைந்த மாணவ மாணவிகள் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணும்போது மதிப்பெண் கூடுமா குறையுமா அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ 10th 11th 12th மாணவர்கள் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மதிப்பெண் குறையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த பாடத்தில் மதிப்பெண் குறைவாக இருக்கோ அந்த பாடத்துக்கு பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். 12th மாணவர்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு பாடத்துக்கு 275 ரூபா. 10th and 11th மாணவர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும், அதாவது வந்து மே 20லிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ஸ்கூலில் போய் ஒரு பாடத்துக்கு 275 ரூபா தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு பாடங்களுக்குமே அப்ளை பண்ணணும். ஸோ இந்த அப்ளை பண்ண ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தேர்வுத்துறை என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், பிறந்த தேதியை கொடுத்து எத்தனை பாடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தந்த பாடங்களை ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நீங்கள் வந்து இந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு ரீடோட்டலும் இருக்குது, ரீவேல்யூஷன் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு பாடத்திற்குமே தனித்தனியாக நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ரீடோட்டல் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் எடுத்து பேஜ் வைஸ் டோட்டல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, கொஸ்டின் வைஸ் டோட்டல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களாம் செக் அவுட் பண்ணுங்கள். இல்லை இந்த டோட்டலில் தவறுகள் இருந்தால் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். வேல்யூஷன் செக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாடத்தில் எந்த வினாவுக்கு உங்களுக்கு மதிப்பெண் குறைச்சிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் மெயினாக உங்களுடைய புக்கை தான் வைக்கணும். ஃபைனலாக அஃபீஷியல் ஆன்சருக்கு எடுத்துக்கோங்க, கைடை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. செக் அவுட் பண்ணிவிட்டு உண்மையிலேயே ஃபுல்லாக மதிப்பெண் போடலாம். ஒரு 5 மார்க் கேள்விக்கு 3 மார்க் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் முழுமையாக விடையளிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வினாக்களை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், எத்தனை வினாக்கள் இருக்குண்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ மதிப்பெண் கூடுமா குறையுமாண்டா, யாருக்குமே மதிப்பெண் குறைய வாய்ப்பு கிடையாது. ஸோ ஏன் சார் குறைக்க மாட்டாங்கண்டா, அவங்க செக் பண்ணுவாங்க அந்த வேல்யூஷன் கரெக்டாண்டு. யாரோ ஒரு டீச்சர்ஸோ அந்த தேர்வுத்துறை சம்மந்தமான அதிகாரிகளோ அந்த ஆசிரியர் என்ன செய்வாங்க, யார் செக் பண்ணவன்னு தெரியாது. ஏன்டா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க, நீங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்கள் பேப்பர் வந்து திருநெல்வேலிக்கு போயிருக்கலாம், சென்னை போயிருக்கலாம், கன்னியாகுமரி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கும். ஸோ அந்த கேம்பில் பேப்பர் அப்படியே இருக்கும். ஸோ அதை எடுத்து தான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ அதை தேர்வுத்துறை அதிகாரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதை வந்து தேர்வுத்துறை அதிகாரிகள் செக் பண்ணி என்ன செய்வாங்களோ, உங்களுக்கு வந்து தவறுகள் இருக்குது, ஸோ கரெக்டாக மதிப்பெண் கொடுக்கலாம்னா அதுக்கு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. இல்லை அந்த டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பெண் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது பொதுவாக வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா, 12th மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க வந்து நீட் தவிர்த்து, அதாவது மெடிக்கல் கோர்சஸை தவிர்த்து போகக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமே அவங்க என்ன செய்யலைன்னா, கட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃபும் கூடுது, அக்ரிகல்ச்சர் கூடுது, பிபிஎஸ்சி கூடுது, எல்லா பாடப்பிரிவுக்கான கட் ஆஃப் கூடுது. ஒரு சில மதிப்பெண்களில் அவங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 12th மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே மதிப்பெண் குறைவாக அவங்க போட்டிருக்காங்கன்னா அதற்கான மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். யாருக்கும் மதிப்பெண் குறையாது, யாரும் பயப்படாதீங்க. ஓகேங்களா, இப்போ சார் 10th and 11th மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் அப்ளை பண்ணணும்னா, மதிப்பெண்ணில் ரொம்ப வேரியேஷன் இருக்குது. சார் நான் மேக்ஸில் 90 மார்க் எதிர்பார்த்தேன், 70 மார்க் போட்டிருக்காங்க, அஃபீஷியல் ஆன்சருக்கு செக் அவுட் பண்ணிட்டேன், எனக்கு 85-90 மார்க் வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் 10th மார்க்கை வச்சு அடுத்து 11th வந்து குரூப் சேர போகிறீங்க, டிப்ளமா படிப்புகளுக்கு போக போகிறீங்க. இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறீங்க, 11th 12th தான் போக போகிறீங்க. 11th மதிப்பெண் எந்த உயர்கல்விக்கான படிப்புகளுக்குமே உங்கள் 11th மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ 2 மார்க்கு 3 மார்க் ஒரு 5 மார்க்குள்ளே இருந்தால் என்னுடைய கருத்து என்னென்னா, நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 10 மார்க்கு 15 மார்க் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்தால் மட்டும்தான் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். யாருக்கும் மதிப்பெண் குறையாது. நீங்கள் ரீவேல்யூஷனுக்கும் அப்ளை பண்ணலாம், ரீடோட்டலுக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தனித்தனியாக ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.